சேகர் பாபு வந்து அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னாருங்க. இந்த கடையில நீங்க அவரு கொடுத்தாருங்க. சேகர் பாபு அண்ணன் எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு, இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர் பாபு அவர்கள் போகும்போது அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி அவர் தனியா நின்று சாமி கும்பிட்டு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும்? சொர்க்கவாசல் திறந்தாங்க, எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல. சேகர் பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டூழியம் பண்ணார், அன்னைக்கு அறிக்கை கொடுத்தா எல்லாத்தையும் போ இங்கே வர்ற போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்காலில் கிலோமீட்டர் கணக்கில் வர்றாங்க. அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே. முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க? அறநிலைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லைங்கண்ணா, காட்டுங்கண்ணே. சிஎம்மோட ஒய்ஃபுக்கு புரோட்டோகால் கொடுங்கண்ணே, அம்மையாருக்கு கொடுங்கண்ணே. அதே புரோட்டோகால்ல பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர் பாபு கொடுக்க மாட்டாங்க? உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு, நான் வந்து புரட்டுக்கால என்னை அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவேன்னு கால டயலாக் வேற விடுவார். ஒரே டயலாக் 3.5 வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் ரிகார்டர் மாதிரி சொல்றாரு. முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் பாபு யார் என்பதை காட்டி விடுவேன். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்களும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க.